இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி, நீதான் ரிஷி என்னோட புருஷன். எனக்கு கஷ்டம் வரும்போது நான் உன்னை நம்பாம வேற யார நம்புறது? என்னுடைய சுக துக்கங்கள், என்னுடைய எல்லா சங்கடங்களும் உன்னைதான் கடந்து போகுது ரிஷி. நீதான் எனக்கு அடையாளம். நீ இல்லனா நான் ஒண்ணுமே இல்ல ரிஷி. I know that, லக்ஷ்மி. ஆனா நான் மட்டும் என்ன பண்றது? நான் யாருக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது? யாருமே என்னோட பேச்சதான் நம்ப மாட்டேங்கிறாங்களே. இவங்க எல்லாரும் என்ன சின்ன குழந்தைங்களா? ஒவ்வொருத்தரா பார்த்து நான் உங்களுக்கு புரிய வைக்கணுமா? இல்ல லக்ஷ்மி, இந்த வீட்டுல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் புரியுது. அண்ட் அதுக்கு மேல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்றேனா? ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப வேற மாதிரி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கானா? அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல லக்ஷ்மி. என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கிரண் ஆண்டி இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமே நீதான ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியாதுன்னு அவங்க அங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா பரவாயில்ல. லக்ஷ்மி எதுவும் பண்ணலன்னு சொல்லிருக்கணும். என்ன சொல்ற ரிஷி? அவங்க பொய் சொல்றாங்க. நான் எதுவுமே பண்ணாத போது இவ எதுவுமே பண்ணலன்னு தான் அவங்க சொல்லிருக்கணும். ஆனா அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க? ஆனா அவங்க தான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்ப அத நீ சொல்ல. மறுபடியும் அதே ஆரம்பிக்கிறியா? நீ பேசுன்னு சொன்னா என்ன பேசுறது? எல்லாருக்கும் நான் புரிய வைக்க முயற்சி பண்றேன். ஆனா யாருமே புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்கு எல்லாமே புரியுது. நீ புரிஞ்சுக்க விரும்பல, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நீயும் என்ன பத்தி யோசிக்கல. உனக்கு என்ன பத்தி கவலையே இல்ல. எனக்கு உன்னை பத்தி கவலை இல்லையா? சரி, ஆனா நீ மறந்துட்ட லக்ஷ்மி. இந்த மொத்த வீட்டையும் எதிர்த்து நான் தான் உனக்காக சண்டை போட்ட, அதை மறந்துடாத. எல்லா நேரமும் எல்லா விஷயத்துக்காகவும் நான் தான் சண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. ரொம்ப ஈஸியா இது சொல்லிட்டல. அது நான் உனக்காக எதுவும் பண்ணல. சரி, நீ என்ன பத்தி எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம். நானும் புரிஞ்சுக்க தான் முயற்சி பண்றேன். வேண்டாம், நீ அதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரெக்வெஸ்ட் பண்றேன், ப்ளீஸ். நான் இந்த டாபிக்க பத்தி இப்ப பேச வரல. எனக்கு கொஞ்சம் தனியா விடு. ஐ நீட் சம் ஸ்பேஸ், ப்ளீஸ். மலிஷ்கா. ஹாய் ரிஷி, லிசன். எனக்கு உன்னோட உதவி தேவை. ஆக்சுவலி அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஆனா இங்க யாருமே இல்ல. நான் இங்க தனியா இருக்கேன். சோ நீ இங்க வந்தா. ஏன் சோனல் எங்க போனா? அதுவா, அவளுக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்தது. சோ ஷி லெஃப்ட். இப்போ நான் இங்க தனியா நிக்கிறேன். நான் எப்படி கூட்டிட்டு போக? இல்ல, ஐ மீன் உன்னால வர முடிஞ்சா நீ வா. நான் உன்னை வற்புறுத்தல. முடியலன்னா சொல்லிடு. இல்லனாலும் நீ இப்பெல்லாம் லவ் பண்ணலையே, இல்லையா? கிரண் ஆண்டியை வீட்டுக்கு கூட்டு போகணும். மலிஷ்காவுக்கு ஹெல்ப் தேவை. நான் மலிஷ்கா கிட்ட போறேன். மலிஷ்கா, ப்ளீஸ் எனக்கு தண்ணி கொண்டு வாயே. ஷியோர், நான் கொண்டு வரேன். தேங்க்யூ. ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். நீங்க பத்திரமா. இல்ல ரிஷி, எனக்கு உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க. ஐ நோ உனக்கு என் மேல கோவம் இருக்கும். ஏன்னா உனக்கு என் மேல நிறைய மரியாதை இருக்கு. என்ன ஒரு அம்மாவா தான் பாக்குறேன். நான் உன் மனைவி மேல பெரிய குற்றத்தை சுமத்தி இருக்கேன். நான் வருத்தப்படல, ஆனா ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு தெரியும் அது ஏன் சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம். ஆனா இந்த விஷயத்தை என்னால உறுதியா சொல்ல முடியும். லக்ஷ்மி யாரோட உயிரையும் பறிக்க மாட்டா. தேவைப்பட்டா மத்தவங்களுக்காக அவ உயிரையே கொடுப்பா. இட்ஸ் ஓகே ஆண்டி, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐ நோ ரிஷி, பட் ஆனாலும் நீ வருத்தப்பட்டிருக்கல. ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல ஆண்டி, ப்ளீஸ். இட்ஸ் ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். See you மலிஷ்கா. ஓ நோ, ரிஷி இப்போ வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் என்னோட பிளான் என்ன ஆகும்? என்னாச்சு? ரிஷி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க கொஞ்ச நேரம் தங்க முடியுமா? ஏன்னா ஒரே நாள்ல இவ்வளோலாம் நடந்திருக்கு. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். நீங்க தங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். மலிஷ்கா, ஆக்சுவலி இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல. நீ ரெஸ்ட் எடு அண்ட் நாளைக்குள்ள எல்லாமே நார்மல் ஆயிடும். அப்ப நீ தங்க மாட்ட? மலிஷ்கா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் போய் ஆகணும். ஆக்சுவலி எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. நான் இதை சொல்லாம தான் இருந்தேன். ஸோ நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் ஐம் எடுக்கிறேன். சாரி, இது எனக்கு தெரியாது. சரி, நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு. யூ நீட் சம் ரெஸ்ட். ஆனா நீ போறதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்ஏக் டேப்லெட் நான் தரேன். வீட்டுக்கு போறதுக்குள்ள கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். நான் இப்ப தரேன். என்ன? இல்ல, ஆக்சுவலா எனக்கு டேப்லெட்லாம் தேவையில்லை. ரிஷி, நீ டிரைவ் பண்ணிட்டு போற வழியில உனக்கு வலி அதிகமாகி மயக்கம் ஏதாவது வந்தா? வேண்டாம் ரிஷி, மலிஷ்கா கரெக்டா தான் சொல்ற. நீ டேப்லெட் போட்டுக்க, அப்புறம் கிளம்பு. ஓகே ஆண்டி. சரி, நீ என் ரூமுக்கு வா, நான் உனக்கு டேப்லெட் தரேன். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீ வாயேன். டேக் கேர் ஆண்டி, பாய். ஒரு வேலை முடிஞ்சது. ரிஷி இங்கே தான் இருக்கான். இப்போ அடுத்த வேலையை கவனிக்கணும். சோனல் சொன்ன மாதிரி செய்யணும். ஆயுஷ்,
நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிருமா? ஐ மீன் மாமா அக்காவை விட்டுருவாரா என்ன? ஆயுஷ் ஏதாவது சொல்லு. ஏய் என்ன ஷாலு நீ எதுக்கு பயப்படுற? லுக், ரிஷி ப்ரோ லக்ஷ்மி அண்ணிய மனசார விரும்புறாரு. ஓகே, அவங்களுக்கு டிவோர்ஸ்லாம் கிடைக்காது. அவரு விட்டு போகல மாட்டாரு. புரியுதா? ஆயுஷ், நான் அக்கா கிட்ட போகணும்னு இருந்தேன். ஆனா அங்க சூழ்நிலையே சரியில்லை. அதனால அக்காவை நெருங்கி பேசுறதுக்கு கூட எனக்கு தைரியம் வரல. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ இப்பவே உங்க அக்கா கிட்ட பேசு. ஹலோ. ஓ ஹலோ அண்ணி, நல்லா இருக்கீங்கல்ல? ஆயுஷ், நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு? அந்த விஷயத்தை இதோ இவ சொல்லுவா. அடுத்து வர போற குரல் இவளோடது. அக்கா, ஷாலு ஷாலு, நான் நல்லா இருக்கேன். நீ கவலைப்படாத. நீ இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா? உன் நிலைமை அங்க எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் அப்பவே உன்கிட்ட வந்திருக்கணும். ஆனா அங்க சூழ்நிலையே சரியில்லை. உன்கிட்ட நான் வந்தா ஏதாவது நிலைமை மோசமாயிடுச்சுன்னா? நான் உன் கூட தான் இருக்கேன்க்கா. எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஷா. நம்ம கூட கடவுள் இருக்காரு. அதோட அப்பாவோட ஆசீர்வாதமும் இருக்குல்ல. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடலாம். அதோட ஜெயிச்சு காட்டுவோம். அக்கா, ஏதாவது பேசு. கவலைப்படாத. எல்லா பாரத்தையும் கடவுள் மேல போடு. அவர் எல்லாத்தையும் சுமப்பா இருக்கா. சொல்றது புரியுது இல்ல? நீ வீட்டுக்கு போயிட்டியா? வீட்டுக்கு வெளியே தான் கார்ல இருக்கேன்க்கா. நீ பத்திரமா இரு. அதிகமா யோசிக்காத, சரியா? சரி ஷாலு, நீயும் பத்திரமா இரு. சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு பாணிய பத்திரமா பாத்துக்கோ, சரியா? பாய். பாய். எப்போ பொழுது விடியும்னு காத்திருக்கேன். ஏன்னா நாளைய விடியல் தான் இந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் பிரகாசத்தையும் கொடுக்க போகுது. என் ரிஷிக்கு உன் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கும். நாளையிலிருந்து உன்னோட நிழல் கூட இந்த வீட்டுல இருக்காது. அதுவும் நிரந்தரமா. தரித்திரம். நான் உன்னை தரித்திரம் பிடிச்சவ, கெட்ட சகுனம், தீய சக்தி இதெல்லாம் ஏன் சொல்ற தெரியுமா? ஏன்னா நீ அந்த மாதிரி தான். உன்னோட அப்பா, அதாவது என் ஹஸ்பண்ட் எனக்கு எதிராக இருக்காரு. அதுக்கு நீதான் காரணம். அவர் எனக்கு எதிராக எப்பவும் இருந்ததில்ல. என்னை எதிர்த்தும் பேசவே மாட்டாரு. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நீ வந்த. எதுக்காக உன்னை இந்த அளவு நம்புறாருன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன அவரு மதிக்கிறதே கிடையாது. எங்க ரிலேஷன்ஷிப்ல விரிசல் விழுந்தாச்சு. அதுவும் உன்னாலதான். அப்போ நீ தரித்திரம் தானே? நீ ரொம்ப கெட்டவன். அதனால கெட்டதுதான் நடக்கும்.